ஹலோ மக்களே! நம்ம இன்னைக்கு ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான கன்செப்ஷன் அனிமோட 4த் எபிசோட பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இது முன்னாடி எபிசோட் எல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இருக்கு. போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை தெளிவா புரிய வரும். சரி வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா எபிசோடு உள்ளார போயிடலாம். ஏய் மானா! தேவையில்லாம எதுக்கு இப்ப இந்த மாதிரி படத்த எனக்கு போட்டு காட்டிக்கிட்டு இருக்க? ஏன்னா அப்பதான்டா நீ லவ் ரிச்சுவல நல்லா பண்ணுவ. என்ன ஆள விடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ தப்பிச்சு ஓடி வந்துர்றான். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுடா. ஆஹா! எல்லாமே என் பிளான் படி நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ! நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அது ஆக்சிடென்ட்டா நான் இந்த பக்கம் வர வேண்டியதா ஆயிடுச்சு. ஓ! அப்படியா? சரி நான் உங்கள இந்த இடத்துக்கு வரவேற்கிறேன். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அந்த ஏரி தானே? என்னாச்சு? அது உங்கள பார்க்கறதுக்காக தான் நான் இங்க வந்த ஏரி. ஓ! அப்படின்னா என்ன பார்க்கறதுக்காக தான் இங்க வந்தீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏரி எங்களுக்கு பசி எடுக்குதுன்னு அந்த பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ இது எல்லாம் உங்களுடைய குழந்தையான்னு கேட்க, இல்ல இங்க இருக்கிற குழந்தைங்கள நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மத்தபடி இவங்க ஒண்ணும் என்னுடைய குழந்தை கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. நம்மளுடைய இடத்துக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல. சரி நீங்க போயிட்டு உங்களுடைய வேலைய பாருங்க. நான் திருப்பி இன்னொரு நாள் வரேன். ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்க இட்சுகி. அப்படியே சீன கட் பண்ணா இட்சுகி இன்னுமாடா வாங்கிக்கிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிரு இவ்ளோ பேரு இருக்காங்கல்ல. சரி நான் வெளியில போயிட்டு வெயிட் பண்றேன்டா. அப்படியே நம்ம ஹீரோவா பிரெட் வாங்கிட்டு வெளியில வரவும் அவ பார்த்துட்டு அங்கிருந்து பயந்துகிட்டு ஓடி போயிடுறா. ஒரு நிமிஷம் நில்லு. எங்க போன ஆள காணோமே. பார்த்தா அவளா மரத்து பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு என்ன எதுக்காக ஒரு மெய்டா சூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஹீரோவோ பிரெட்ட சாப்பிட்டுக்கிட்டே அந்த பொண்ணுடைய பேரு ஈசுவா தானேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. டக்குன்னு அவனுடைய தலையில புக் விழுந்துருது. என்னதுடா இது? மானவா நீ பண்ண வேலை தானா? எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இந்த புக்ல எல்லா சம்பந்தப்பட்ட விஷயமும் இருக்கு. அதனால இந்த புக்க படி உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்டா. அப்புறம் நீ ஏரி கூட செட் ஆகுறதுக்கான மெத்தடு கூட இதுல இருக்கும்டா. என்ன உண்மையாவா? டேய் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சா? சரி இரு நான் உனக்கு ஒரு நல்ல மெத்தட கண்டுபிடிச்சு சொல்றான். அவளுக்கு புடிச்ச பிரசன்ட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு குடு. அதுக்கப்புறம் அவ உனக்கு கரெக்ட் ஆயிடுவான்டா. அட எங்க ஆள காணோம்? அவன் எங்க போனான்? பார்த்தா நம்ம ஆளோ அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு வந்துட்டு கதவ தட்டிக்கிட்டு இருக்கவும், அந்த பொண்ணும் அப்படியே கதவ திறந்துட்டு, "ஓ நீயான்னு" சொல்லிட்டு பிரெட்ட நீட்ட அவ கதவ மூடிர்றா. "ஒரு நிமிஷம் கேளு. நான் உனக்காக பிரெட்ட தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். வேற எதுவும் இல்ல." அந்த பொண்ணு அப்படியே கதவ திறக்க, "நீ கூட்டத்துல பிரெட் வாங்காம ஓடி போனத பார்த்தா, அதனால தான் உனக்காக நான் இத வாங்கிட்டு வந்தேன்." அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, "உங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்ப என்னால இரேஸ் பண்ண முடியும்னு சொல்ல, என்ன இரேஸ் பண்ண போறியா? பாத்தீங்களா நான் எப்படி தான் இத இரேஸ் பண்ணுவேன். எல்லாரும் பிரெட்ட ஒரு சாப்பாடா தான் பயன்படுத்துவாங்க. ஆனா நான் அத இரேசரா யூஸ் பண்றேன். ஏன்னா இது எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நல்ல வேளையா இதுல எந்த ஒரு ஃபில்லிங்கும் இல்ல. ஆமா எனக்கு ஃபில்லிங் இல்லாத லஞ்ச் பேக் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லது. நீ இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா என்ன பார்த்து உனக்கு இப்ப பயம் இல்ல தானே? என்ன மன்னிச்சிருங்க. அட என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் உங்கள வரவேற்கவே இல்ல தானே. நான் யூசுவா உங்கள பார்த்ததுல சந்தோஷம். சரி உங்களுக்காக டீ போட்டு எடுத்துக்கிட்டு வந்து குடுக்குறேன். இந்த டீ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க. அந்த டீய குடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம தானே நீங்க குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மை இல்ல. இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. சரி நான் உங்கள எப்படி கூப்பிடுறது? உன்னுடைய விருப்பம். நீ எப்படி வேணுமோ என்ன அப்படி கூப்பிட்டுக்கலாம். ரொம்ப நன்றி. சரி உனக்கு பெயிண்டிங்னா பிடிக்குமா? இப்ப என்ன மாதிரியான பெயிண்டிங்கா நீ பண்ணிட்டு இருக்க? அது பெயிண்டிங் தான் என்னுடைய வேலை. என்ன உன்னுடைய வேலையா? ஆமா இது என்னுடைய வேலை. அது மட்டும் இல்லாம எனக்கு வெளியில போணும்னா அவ்வளவும் செட் ஆவாது. ஏன்னா உனக்கு மத்தவங்க கூட பழகுறது பிடிக்கல தானே? ஆமா. ஆனா நான் இதுக்கு முன்னாடி இருந்தத விட என்ன ஒரு மெய்டா சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் அந்த பாக்ஸ்ல தூங்குனா தான் எனக்கு நல்ல கனவுகள் வரும். நான் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நீ இந்த பாக்ஸ பத்தியா பேசிக்கிட்டு இருக்க? ஆமா இது கொஞ்சம் வியர்டா தானே இருக்கு. ஆமா இது ஒரு காஃபின் ஆச்சே. நான் இதுக்கு கேட்ரைன்னு பேரு வச்சிருக்கேன். கேட்ரைன் த காஃபின். ஓ! இது உண்மையிலே ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா இது சின்னதா இருக்கும் போல தெரியுதே. இல்ல இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுல தூங்குறப்ப எனக்கு பல கனவுங்க வரும். அத வச்சு தான் நான் பல பெயிண்டிங் வரைவேன். அதனால தான் நீ வெளியில மாட்றியா? ஆமா நான் வெளியில போவாமலே பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிறேன். ஆனா இப்ப சில நாட்களாவே எனக்கு கனவு எதுவும் வரதில்ல. என்ன உனக்கு கனவு வரது இல்லையா? அப்படின்னா வா நம்ப 2 பேரும் ஒண்ணா வெளியில போயிட்டு சுத்தி பார்க்கலாம். அப்ப உனக்கு டிரா பண்றதுக்கு எதனா ஒரு ஐடியா
கிடைக்கும். அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோவா பார்க்ல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க நான் லேட்டா வந்துட்டேன். நம்ம ஹீரோவா அப்படியே ஷாக் ஆயிடுறான். எனக்காக இந்த பிரெட்டை வாங்கிக்கிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி எதுக்காக இதை உன் கூடவே எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நேத்து பார்த்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற இருக்கு. நான் வந்து இதுல கொஞ்சம் கியூட்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு டிசைன் எல்லாம் மாத்தி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம பெயிண்ட் பண்றதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் இதுலயே நான் எடுத்து வச்சுக்கிட்டு வந்திருக்கேன். இந்த காஃபினை நான் தூங்குறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். என்னுடைய பேக் பேக்காவும் யூஸ் பண்ணிப்பேன். ஆனா இப்போ இது எல்லாம் என்கிட்ட இருந்தும் வரி எதிர்றதுக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடைக்கலையே. என்ன நேத்து நைட்டும் உனக்கு எந்த ஒரு கனவும் வரலையா? ஆனா உனக்கு கனவே வரலனாலும் உன்னால பெயிண்ட் பண்ண முடியும். இப்ப கொஞ்சம் பாருன்னு சொல்ல அவளும் ஆமா நீங்க சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம மனவோ ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ வா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். நான் இந்த காஃபினை எடுத்துக்கிறேன்னு சொல்ல இல்ல இது உன்ன அந்த அளவுக்கு வெயிட்டாலாம் இருக்காது. அதனால நானே எடுத்துக்கிறேன். பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன பையன் வந்துட்டு அம்மா அதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்ல டே அதெல்லாம் நீ பார்க்க கூடாதுறான்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவ்வளோதான் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் வீட்டிலே இருந்திருக்கலாம். இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவங்க ஒண்ணும் உன்னை பத்தி பேசல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் என்ன ஆச்சுன்னு மானா கேட்க ஒன்னாலதான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோ நான் ஈசுவாவை காயப்படுத்திட்டேன். நான் எப்படி இப்ப அவளை சமாதானப்படுத்துறது? அவளா அந்த இடத்துக்கு வந்துட்டு யூசுவாக்கு ஒரு நோய் இருக்கு. அத எங்களுடைய உலகத்துல ஸ்லிப் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன ஸ்லிப் சிக்னஸ்? ஆமா இது மூலியமா அவ தூங்குறப்பெல்லாம் அவளுடைய வாழ்நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த நோய்க்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா அவ தூங்கிக்கிட்டு இருக்கிறப்பவே இறந்து போயிடுவா. அதனாலதான் அவளால மத்தவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த காஃபினை எப்பயும் அவ கூடவே எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அது சேஃபா இருக்குன்னு சொன்னா அவ வந்து மென்டலா எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கா. இதுக்கு யூசுவா என்ன தப்பு பண்ணா? அவளுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை? மிட்சுகி இன்னும் ஈசுவா நம்பிக்கையோட தான் இருக்கா. அதனால நீங்களும் அவளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்து அவ உயிரோட இருப்பான்னு நீங்க தான் புரிய வைக்கணும்னு சொல்ல அப்படியே மானவோ என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. மானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தப்பு பண்ணிட்டேன்ல அதான் சாரி கேட்குற விதமா ஒரு காஃபினை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மானா நீ உண்மையிலே ரொம்ப அற்புதமான வேலையை செஞ்சிருக்க. ஈசுவா கதவை மட்டும் நீ இப்ப திறக்கல நான் உடைச்சுக்கிட்டு வந்துருவேன். அப்படிலாம் பண்ணாதீங்க. சரி வா நம்ம வெளியில போலாம். என்ன மன்னிச்சிருங்க என்னால வர முடியாது. கொஞ்சம் இதை பாரு நானும் காஃபினை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டுங்க தான். உனக்காக லஞ்சும் வாங்கி வச்சிருக்கேன். வா நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு வந்து அப்படியே 2 பேரும் ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவ்வளோ எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோ மேல படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே அடுத்த நாள் அவளுக்கு வந்த கனவை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்துட்டு நீங்க எனக்கு பண்ண உதவிக்கு ரிட்டர்னா எதுவும் கேட்கல. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க விரும்புறேன்னு சொல்லவும் என்னதுன்னு நம்ம ஹீரோ கேட்க ஒரு மெய்டா இப்ப என்னுடைய வேலையை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்குன்னு சொல்ல என்ன அப்படின்னா நீ என்னுடைய குழந்தைய பெத்தெடுக்க தயாரான்னு கேட்க ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணவும் குழந்தை பிறந்துருது. அப்படியே நம்ம மானவோ இன்னும் என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் இந்த பிரசன்ட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு எரிக்கா கிட்ட கொடுத்து அவளை கரெக்ட் பண்ற வேலையை பண்றான்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதை எடுத்துக்கிட்டு வர அவ ஆளை காணோம். பார்த்தா சைட்ல இருந்து வரா. என்ன இந்த இடத்துலயும் ஒரு ரூம் இருக்கா? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஈசுவா அவளுடைய வேலையை முடிச்சிட்டாலாமே. ஆமா அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். என்ன இந்த பிரசன்ட் எனக்கு ஆமா உங்களுக்கு தான். வாவ் எனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களே. இப்ப நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்ல அப்படியே அவ என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு பிடிச்ச எமோஜா கமெண்ட்ல போட்டு விட்டுட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் போட போற வீடியோ எல்லா தகவலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பாகிற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.